எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஜவஹர்லால் நேரு INS திரிசூல் என்ற இந்திய போர்க்கப்பலை பிரிட்டனுக்கு அனுப்பினார். ஆம், எட்வினாவின் மறைவால் ஏற்பட்ட துயரத்தில் ஒரு முழு இந்திய போர்க்கப்பலையே நேரு அனுப்பியிருந்தார். ஒருபுறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற புரட்சியாளர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை முழு வீச்சில் எதிர்த்து போராடி கொண்டிருந்த போது, மறுபுறம் அதிகார வட்டாரங்களில் ஒரு கதை உருப்பெற்றுக் கொண்டிருந்தது. அது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்ட ஒரு கதை. அது நேரு மற்றும் எட்வினா மவுண்ட்பேட்டன் இடையிலான உறவை பற்றியது. காலப்போக்கில் இந்த காதல் கதை வரலாறு மற்றும் அரசியலுக்கு இடையே ஒரு சர்ச்சைக்குரிய அத்தியாயமாக மாறும் அளவிற்கு பரவியது. சிலர் இதை நட்பு என்றார்கள், மற்றவர்களோ இதை வரலாற்றில் அதிகம் பேசப்பட்ட உறவுகளில் ஒன்று என்கிறார்கள். மார்ச் 1947 ஆங்கிலேயர்கள் வெளியேற தயாராகி கொண்டிருந்த போது இந்தியாவில் ஒரு புதிய முகம் நுழைந்தது. இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக அனுப்பப்பட்ட லார்ட் மவுண்ட்பேட்டன் அவரது மனைவி எட்வினா மவுண்ட்பேட்டனுடன் இந்தியா வந்தார். எட்வினா ஏற்கனவே பிரிட்டிஷ் சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமையாக அறியப்பட்டவர். இந்தியா வந்த சில நாட்களிலேயே ஜவஹர்லால் நேரு உடனான அவரது உறவு ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான பிணைப்பாக மாறியது. அக்காலகட்டத்தில் இருந்த பலரும் இந்த நெருக்கத்தை கவனித்தனர். நேருவின் நெருங்கிய சகாவான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தனது இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தில் நேரு குறிப்பாக லேடி மவுண்ட்பேட்டனால் ஈர்க்கப்பட்டதாக தோன்றியதாக எழுதியுள்ளார். வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி வோல்பெல்ட் தனது நேரு எ ட்ரைஸ் வித் டெஸ்டினி என்ற புத்தகத்தில் இருவருக்கும் இடையே ஒரு தனித்துவமான நெருக்கம் இருந்ததாக எழுதியுள்ளார். வைஸ்ராய் மாளிகையின் நீச்சல் குளத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக காணப்பட்டதாகவும் அதன் பின்னரே இந்த விவாதங்கள் வலுவடைந்ததாகவும் கூறப்பட்டது. லார்ட் மவுண்ட்பேட்டனுக்கு இந்த உறவு பற்றி தெரியாமல் இல்லை என்றும் அந்த நேரத்தில் அவர்களது திருமணம் ஒரு வெளிப்படையான திருமணமாக கருதப்பட்டதாகவும் கூறப்பட்டது. எட்வினாவின் மகள் பமிலா ஹிக்ஸ் தனது டாட்டர் ஆஃப் எம்பையர் என்ற புத்தகத்தில் தனது தாய்க்கும் நேருவுக்கும் இடையே ஆழமான அன்பு இருந்ததாக எழுதியுள்ளார். நேரு லண்டனுக்கு செல்லும் போதெல்லாம் அவர் கண்டிப்பாக எட்வினாவை சந்திப்பார். பிப்ரவரி 21, 1960 அன்று எட்வினா மவுண்ட்பேட்டன் காலமான போது அவரது கடைசி விருப்பப்படி பிரிட்டிஷ் கடற்படை கப்பலான HMS வேக்ஃபுல் மூலம் அவரது சவப்பெட்டி கடலில் இறக்கப்பட்டது. அதனுடன் இணைந்து INS திரிசூல் கப்பலும் பயணித்து எட்வினாவிற்கு மலர் அஞ்சலி செலுத்தியது. சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்காக ஏன் இத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டும்? 4 ஆண்டுகளுக்கு பிறகு மே 27, 1964 அன்று நேருவும் காலமானார். இருப்பினும் இந்த காதல் கதை இன்றும் வரலாற்றின் பக்கங்களில் உயிர்ப்புடன் இருக்கிறது. இது வெறும் நட்புதானா அல்லது அதற்கும் மேலான ஒன்றா?